சிங்கமும் முயலும் ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது காட்டின் ராஜா. எல்லா மிருகங்களும் அதை பார்த்து பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து யோசித்தன. இப்படி தினமும் சிங்கம் வேட்டையாடினால் நம்மில் யாரும் உயிருடன் இருக்க முடியாது. அதனால் அவை சிங்கத்திடம் சென்று சொன்னன, சிங்கராஜா, தினமும் ஒரு மிருகத்தை நாங்களே உங்களிடம் அனுப்புகிறோம். ஒரு நாள் அந்த முறை ஒரு சின்ன முயலுக்கு வந்தது. ஆனால் அந்த முயல் மிகவும் புத்திசாலி. முயல் சிங்கத்திடம் மிகவும் தாமதமாக சென்றது. சிங்கம் கோபமாக கர்ஜித்து கேட்டது, ஏன் இவ்வளவு தாமதம்? முயல் சொன்னது, ராஜா, இன்னொரு சிங்கம் என்னை நிறுத்தி இந்த காடு என்னுடையது என்று சொன்னது. அதைக் கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. எங்கே அந்த சிங்கம் என்று கேட்டது. முயல் சிங்கத்தை ஒரு கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. அந்த சிங்கம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதில் தன் நிழலை பார்த்ததும் அது மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது. கோபத்தில் அது கிணற்றுக்குள் குதித்தது. அனைத்து மிருகங்களும் மகிழ்ச்சி அடைந்தன. புத்திசாலி முயல் எல்லோரையும் காப்பாற்றியது. புத்திசாலித்தனம் பலத்தை விட பெரியது. Like, share and subscribe for more videos.